بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. اللهم علمنا ما ينفعنا وانفعنا بما علمتنا إنك أنت العليم الحكيم. ربي زدني علما وارزقني فهما وأنت أحكم الحاكمين. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளால் பெரும் கிருபையினால் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிற இந்த வாராந்திர வகுப்பிலே இன்றைக்கு நாம் அனைவரும் கலந்து கொள்ளக்கூடிய நல்லதொரு பாக்கியத்தினை பெற்றிருக்கிறோம். இந்த சிறப்பிற்குரிய சந்தர்ப்பத்தில், அதுவும் ஹிஜ்ரி 1446 ஆண்டு முஹர்ரம் என்கிற இந்த புத்தாண்டின் புதிய மாத பிறப்பு சங்கமித்திருக்கிற இந்த சூழ்நிலையில் இந்த வகுப்பு இங்கே நடைபெறுகிறது. இன்றைய வகுப்பில் கடந்த ஒரு ஆண்டிற்கு பாவங்களுக்குரிய பரிகாரமாக அமைகிற இந்த ஆஷுரா நோன்பு, அது தரக்கூடிய சிந்தனைகள், படிப்பினைகளை பற்றித்தான் கொஞ்சம் இன்ஷா அல்லாஹ் பார்க்க போகிறோம். என்னைக்குங்க இந்த வருஷம் ஆஷுரா நோன்பு? என்ன கிழமை? 15, 16, 16, 17? ஊரில் இருந்தால் தான் அந்த பிரச்சனை, இங்கே இருந்தானா நமக்கு அந்த பிரச்சனையே கிடையாது. திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை இன்ஷா அல்லாஹ், எதிர்வரக்கூடிய திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை இன்ஷா அல்லாஹ் நோன்பு வைக்க போகிறோம். இந்த நோன்பினுடைய பயனாக பரிகாரமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? யுகஃபிரு ஸனத்தல் மாதியா, கடந்த ஒரு ஆண்டினுடைய பாவங்களுக்குரிய பரிகாரமாக இது அமைய போகிறது. சரி, ஒவ்வொரு வருடமும் இந்த நோன்பு வருகிறது, இந்த முஹர்ரம் மாதமும் வருகிறது. வரும்போதெல்லாம் மூசா நபியின் வரலாறு நம்மிடத்திலே பேசப்படுகிறது. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் அவர்கள் தம் சமூகத்தையும் அல்லாஹ் எப்படி பாதுகாத்தான், ஃபிரௌன் எப்படி அழிக்கப்பட்டான், ஒழிக்கப்பட்டான், இதெல்லாம் தொன்று தொட்டு நம்முடைய சமூகத்திலே பேசப்பட்டு கொண்டே இருக்கிற ஒரு செய்தி. ஆனால் இதில் ஒவ்வொரு தனி மனித முஸ்லிமும் உணர்கின்ற உள்ளார்ந்த ஒரு படிப்பினை அல்லது ஒரு சிந்தனை என்னவென்றால், குறைந்தபட்சம் விவரம் தெரிந்து மூசா நபியினுடைய சரித்திரத்தை ஒரு 100 முறையாவது நாம் கேட்டிருப்போம். ஆமாவா இல்லையா? மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நம்முடைய சமூகத்தோடு, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உம்மத்தோடு நிறைய சம்பந்தப்படுகின்ற ஒரு இறை தூதர். எல்லா இறை தூதர்களையும் நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும். எந்த இறை தூதர்களுக்கு மத்தியில் ஏற்றத்தாழ்வு கற்பிக்கக்கூடாது. எல்லா இறை தூதர்களும் அல்லாஹ்வினால் அனுப்பப்பட்டவர்கள். எல்லா இறை தூதர்களும் படைத்த ஒரு இறைவனை வணங்க வேண்டும் என்கிற அந்த தௌஹீத் என்கிற தூய கொள்கையை சொல்ல வந்தவர்கள் என்பதெல்லாம் நமக்கு அடிப்படையாகவே அகீதாவாக சொல்லித்தரப்பட்டிருக்கிற விஷயங்கள். ஆனால் அதிலும் குறிப்பாக மூசா நபி என்று வரும்போது, அது இஸ்லாமிய உம்மத்தின், குறிப்பாக இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த வரலாற்றிலே, அவர்களுடைய அழைப்பு பணியின் பாதையிலே, குறிப்பாக தன்னுடைய சொந்த சமூக மக்களால் ஒவ்வொரு முறையும் அவர்கள் இம்சைக்கு ஆளாக்கப்படும் போதெல்லாம், தொல்லைக்கு ஆளாக்கப்படும் போதெல்லாம், அபாயகரமான கேள்விகளை அந்த சமூக மக்கள் கேட்கும் போதெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நினைத்து பார்ப்பது மூசா நபியைத்தான். மூசா நபி எந்த அளவிற்கு நம்மோடு இரண்டரை கலந்திருக்கிறார் என்றால், இன்றைக்கு நாம் எத்தனை வக்து தொழுகிறோம்? ஒரு நாளைக்கு ஃபர்து தொழுக 5 வக்து தொழுகிறோம். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த 5 வக்து தொழுகையை முதன்முதலையாக கடமையாக்கும் போது, அல்லாஹ்வின் தூதரிடத்திலே சொல்லுகிற போது எத்தனை வக்தாக சொன்னான்? 50 வக்தாகத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாங்கிவிட்டு வந்தார்கள். அப்படிதானே? பல வானங்களை கடந்து வருகிறார்கள். மூசா நபி இருக்கிற வானவாசலை கடந்து போகும்போது மூசா நபி தான் அக்கறையாக கூப்பிட்டு கேட்கிறாங்க. அப்போ மற்ற நபிகளுக்கெல்லாம் அக்கறை இல்லையான்னு கேட்கக்கூடாது.
மூசா நபிக்கு தான் தெரியும் மக்களுடைய மைண்ட் செட் என்னன்னு. இப்படிதானே? மூசா நபி மக்களோடு நிறைய பழகி இருக்கிறார்கள், பலதரப்பட்ட மக்களை பார்த்திருக்கிறார்கள். அடிமைப்படுத்தப்பட்ட மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள், சாதி குழுப்பிலே திளைத்த மக்கள், அநியாயம் செய்கிற மக்கள், அட்டூழியம் செய்கிற மக்கள், பெண்களுக்கு தொல்லை தருகின்ற மக்கள், இப்படி பல்வேறு விதமான மக்களை பார்த்தவர் மூசா நபி. அதனால மூசா அலைஹிஸ்ஸலாம் தான் அக்கறையா ரசூலுல்லாஹ் கிட்ட கேட்கிறாங்க, மாதா ஃபரத ரப்புக்கும், உமது இறைவன் எத்தனை வக்துக்களை கடமையாக தந்தார்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தோஷமா சொல்றாங்க, இப்படி 50 வக்துக்களை அல்லாஹ் கொடுத்து, உன்னுடைய உம்மத்து இதற்கு சக்தி வராது. இன்ன உம்மதக லா ததீகு அலா ஹாதா ஃபஸ்அலில்லாஹ தக்ஃபீஃப். உனது உம்மத் என்ன செய்யாது, இந்த 50 வக்து தொழுகை எல்லாம் அவர்களுடைய உடம்புக்கு ஒத்துக்கொள்ளாது. நீங்கள் போய் அல்லாஹ்விடத்தில் என்ன செய்யுங்க, குறைத்து கேட்டு விட்டு வாருங்கள். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பி கிளம்பி போறாங்க. அப்போ 5 குறைக்கப்படுகிறது. திரும்ப வர்றாங்க, இப்போ எத்தனை? 45ங்கிறாங்க. உங்களுடைய உம்மத்தால இதுவும் முடியாது, ஃபஸ்அலில்லாஹ தக்ஃபீஃப், அல்லாஹ்விடத்திலே போய் இன்னும் குறைத்து கேளுங்கள். இப்படியே ஏறி இறங்கி 50 வக்தாக கடமையாக்கப்பட்ட தொழுகை கடைசியில் 5 வக்தாக ஆனது. அப்போது மூசா நபி என்ன சொல்லி அனுப்புனாங்க, 5 வக்து கூட உங்க உம்மத்தால முடியாது, இதுக்கு அவன் ரொம்ப முக்குவான், அதனால என்ன செய், இதையும் நீங்கள் குறைத்து விட்டு வாருங்கள். ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லிட்டாங்க, இல்லை, இதற்கு மேல் என் இறைவனிடத்திலே நான் குறைத்து கேட்க வெட்கப்படுகிறேன் என்று சொல்லி இந்த 5 வக்து தொழுகையை ஆனந்தமாக வாங்கிவிட்டு வந்தார்கள். இப்படி ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் அதே மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதாவது ஒரு சமூகத்தோடு வருகிறார்கள். அந்த சமூகத்திலே புதிதாக இஸ்லாத்திற்கு வந்தவர்களும் உண்டு. அவர்களெல்லாம் வந்து கொண்டிருக்கும் போது, ஒரு போர்க்களத்தை முடித்துவிட்டு வந்து கொண்டிருக்கும் போது ஒரு சமூகத்தை பார்க்கிறார்கள். அந்த சமூகம் தங்கள் கையில் இருக்கிற ஆயுதங்களை எல்லாம் அங்கே இருக்கிற ஒரு மரத்தடியிலே, மரத்தின் கிளைகளிலே தொங்க போட்டு அவைகளுக்கெல்லாம் ஒரு பூஜை செய்வதை போல், ஒரு புனிதம் கற்பிப்பதை போல் அந்த மரத்தை வலம் வந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த மரத்திற்கு தாத்து அன்வாத் என்று பேர். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருக்கிற மக்கள், புதிதாக இஸ்லாத்திற்கு வந்தவர்கள், நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்தின் அடிப்படைகள் ஆழங்களை முழுமையாக கற்காதவர்கள், அந்த டைமில் என்ன கேட்டுறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, இஜஅல் லனா தாத்த அன்வாத்தின் கமா லஹும் தாத்து அன்வாத்தின், இவர்களுக்கு தாத்து அன்வாத் என்கிற பேரிலே ஒரு புனித மரம் இருப்பதை போல எங்களுக்கும் ஒரு புனித மரங்களை ஏற்படுத்தி தாருங்களேன்னு கேட்கிறாங்க. புனித மரம்னா புரியுதா? நம்ம ஊர் பக்கம் ஜெண்டா அப்படின்னு சொல்றோம், அதுதான் புனித மரம், வேற ஒண்ணும் கிடையாது. நீங்க வட மாவட்டங்கள் பக்கம் வந்தீர்களே ஆனால் தமிழ்நாட்டிலே எல்லா தர்காக்களுக்கு பத்தியில என்ன இருக்கும், மரங்கள் இருக்கும். பச்சை நிற சால்வைகளை இந்த மரங்களிலே சுற்றி வைத்திருப்பார்கள். அந்த மரங்களுக்கெல்லாம் புனிதம் கற்பிக்கப்படும். ஜெண்டா, ஜெண்டா என்றால் கொடி, கொடி என்பது எப்போதும் மரத்தோடு இணைந்திருக்கும். அப்படிதானே? ஈரும் பேணும் எப்படி எப்போதும் இணைந்திருக்குமோ அது போன்று நம்முடைய தமிழகத்து தர்காக்களை நீங்கள் போய் பார்த்து விட்டு வந்தால் அங்கே மரங்களும் அந்த மரங்களுக்கு பக்கத்தில் இந்த ஜெண்டா என்கிற கொடிகளும் இணைந்தே காணப்படும், பட்டு துணி, பச்சை துணியோடு. இதுக்கு அதுக்கு என்ன வித்தியாசம்? எதை ஒழிப்பதற்கு இஸ்லாம் வந்ததோ அதைத்தான் இன்றைக்கு இஸ்லாமிய மக்கள் பலரும் அறியாமையில் செய்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் அவர்களை பாதுகாக்க வேண்டும். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே, அல்லாஹ்வுடைய தூதரே, எங்களுக்கும் இப்படி ஒரு புனித மரத்தை உண்டு பண்ணுங்கள். ஏன் அந்த மக்கள் எல்லாம் புனித மரத்தை தங்களுக்கு உருவாக்கி வைத்துக் கொள்கிறார்கள்? ஏனென்றால் அவர்களுக்கு அல்லாஹ் மட்டுமே காப்பாற்றக்கூடியவன் என்பதில் அவர்களுக்கு நம்பிக்கை இல்லை. அல்லாஹ்வை வணங்கினாலும், அல்லாஹ்வை தொழுதாலும், அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தாலும் அவர்களுடைய உள்ளத்தின் ஒரு ஓர என்ன சொல்லிக் கொண்டே இருக்கும், அவர்களுக்கு நம்மை பாதுகாப்பதற்கு இவர் வேண்டும், நம்மை பாதுகாப்பதற்கு ஒரு தாயத்து வேண்டும், நம்மை பாதுகாப்பதற்கு ஒரு கயிறு வேண்டும், நம்மை பாதுகாப்பதற்கு மந்திரிக்கப்பட்ட ஒன்று வேண்டும், நம்மை பாதுகாப்பதற்கு ஒரு புனிதமான மரம் வேண்டும் என்கிற அந்த இணை வைப்பு சிந்தனை இரண்டென கலந்திருக்கிற கூட்டமாக அது இருந்தது. அப்போ இந்த மக்கள் அறியாமையில கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, அவங்களுக்கு ஒரு மரம் இருக்கிற மாதிரியே எங்களுக்கு ஒரு மரத்தை ஏற்படுத்துங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் யாரை நினைவுபடுத்தினாங்க? ரஹிம் அல்லாஹு மூசா அப்படின்னாங்க. ரஹிம் அல்லாஹு மூசா, மூசா நபிக்கு அல்லாஹ் அருள் பாரிக்கட்டும். அந்த மக்கள் இதைவிட பெரிய கேள்வியை கேட்டார்கள். அவங்க கேட்ட கேள்வி என்ன? அரின் அல்லாஹ ஜஹரா, அல்லாஹ் எங்களிடத்துல நேர்ல கொண்டு வாங்கன்னு கேட்டாங்க. இந்த மக்களால் என்ன கேட்டாங்க? அவர்களுக்கு இருப்பதை போலவே எங்களுக்கு ஒரு மரத்தை ஏற்படுத்துங்கள், அந்த மரத்தை வலம் வருவதன் மூலம், அந்த மரத்தை பூஜிப்பதன் மூலம், அந்த மரத்தின் மீது நாங்கள் கொஞ்சம் தவக்குல் என்கிற நம்பிக்கை வைப்பதன் மூலம் எங்களை பாதுகாத்துக் கொள்ள முடியும் என்கிற கருத்திலே, அர்த்தத்திலே இவர்கள் கேட்டார்கள். ஆனால் மூசா நபியின் கூட்டமோ அரின் அல்லாஹ ஜஹரா, அல்லாஹ் எங்களிடத்திலே நேரடியாக கொண்டு வாருங்கள் என்று கேட்ட ஒரு மாபெரும் கூட்டம். இப்படி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில், வரலாற்றில், பொது வாழ்க்கையில் அடியெடுத்து வைக்கின்ற முக்கியமான கட்டங்களில், திட்டங்களில் எல்லா இடங்களிலும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சம்பந்தப்படுகிறார்கள். அதனாலதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்குள் வந்தவுடன் பார்க்கிறார்கள். ஒரு நாள்
முஹர்ரம் மாதத்தினுடைய 10வது நாள். இந்த நாளிலே அந்த யூதர்கள் எல்லாம் நோன்பு வைக்கிறார்கள். நோன்பு வைப்பதற்குண்டான காரணம் கேட்கப்படுகிறது. காரணம் கேட்டவுடன் அங்கே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லப்படுகிறது, இந்த நாள் யகூதிகள் கண்ணியம் செய்கின்ற ஒரு நாள், யூதர்கள் புனிதமாக நினைக்கின்ற ஒரு நாள். ஏன் இந்த நாளை அவர்கள் புனிதமாக நினைக்கிறார்கள்? காரணம், அந்த நாளில் தான் அல்லாஹ் மூசா நபியை காப்பாற்றினான். இதுதான் மேட்டர், இதுதான் விஷயம். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காப்பாற்றிய இந்த நன்னாளை ஒரு பொன்னாளாக, ஒரு புனித நாளாக பாவித்து அதிலே நாம் நோன்பு வைப்பது ஒரு சரியான வழிமுறை என்று சொன்னால், நஹ்னு அஹக்கு பி மூசா மின்ஹும் அப்படிங்கிறாங்க. இவங்களை விட மூசா நபிக்கு ரொம்ப உரித்தானவர்கள், உரத்தானவர்கள், எப்படி மூசா நபிக்கு ரொம்ப உரிமையானவர்கள் நாம் தான் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு வைக்க கட்டளையிட்டார்கள். கட்டளையிட்டது மாத்திரமல்லாம அந்த நேரத்திலும் கூட யூதர்களுக்கு மாற்றம் செய்ய வேண்டும் என்பதனால் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்றாங்க, அடுத்த ஆண்டு நான் உயிரோடு இருந்தால் 9ஆம் தினமும் நான் நோன்பு வைப்பேன் அப்படிங்கிற. அப்ப இந்த வரலாற்றில் நமக்கு கிடைக்கக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம் 2. முதலாவது என்ன? அல்லாஹ்வினிடத்திலே மன்னிப்பை பெறுவதற்கு, அல்லாஹ்வினுடைய கருணையை பெறுவதற்கு, அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அருளை பெறுவதற்கு, குறிப்பாக நம்முடைய பாவங்களுக்கு உண்டான சிறு குறு பெரு பிழைகளுக்கெல்லாம் பரிகாரமாக அமைவதற்கு இந்த நாளில், அதாவது தாசுஆ ஆஷூரா என்று அழைக்கப்படுகின்ற இந்த 2 நாள்களில் நோன்பு வைக்கணும். இரண்டாவது என்ன? அந்த நாளில் நோன்பு வைப்பதற்கு தார்மீகமாக அல்லது மானசீகமாக நமக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கின்ற காரணம், அந்த நாளில் அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை காப்பாற்றினான். இதான் ஒன்லைன். இப்போ இங்க நம்ம கவனிக்க வேண்டிய அல்லது தலைப்புக்கு நாம் இங்க பேச வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா, மூசா நபியை அல்லாஹ் எப்படி காப்பாற்றினான்? ஒரே இரவில் காப்பாற்றி விட்டானா? ஒரே நாளில் காப்பாற்றி விட்டானா? அல்லது ஒரு மாதம் அவர்களை கஷ்டப்பட விட்டு காப்பாற்றி விட்டானா? அல்லது சும்மா ஒரு வருடம் அவர்களை அங்கும் இங்கும் வளைய விட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காப்பாற்றி விட்டானா? இல்லை. இதைத்தான் இஸ்லாமிய பெருமக்கள் கவனிக்க வேண்டும். எந்த ஒரு விஷயத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அருள்பாலிப்பதற்கு நாடினாலும், காப்பாற்றுவதற்கு நாடினாலும், கருணை காட்டுவதற்கு நாடினாலும், அவன் எப்படி நினைக்கிறானோ அப்படித்தான் அவர்களை காப்பாற்றுவான். அதான் நீங்க கவனிக்கணும். நம்ம எல்லாம் என்ன நினைக்கிறோம்? நான் துவா கேட்டுக்கிட்டே இருக்கிறேன், நடக்க மாட்டேனதே, எனக்கு இப்படி இருந்தா நல்லா இருக்குமே, எனக்கு அப்படி இருந்தா நல்லா இருக்குமே, எனக்கு வாழ்க்கை இப்படி அமைஞ்சா நல்லா இருக்குமே, எனக்கு வேலை இப்படி இருந்தா நல்லா இருக்குமே, எனக்கு சம்பளம் இப்படி இருந்தா நல்லா இருக்குமே, இதையே தானே நான் போக்கஸ்டாக அல்லாஹ்விடத்திலே கேட்டுக்கொண்டே இருக்கிறேனே, எனக்கு ஏன் இது நடக்க மாட்டேன் என்கிறது? இதைத்தானே நான் அல்லாஹ்விடத்தில் வேண்டிக் கொண்டே இருக்கிறேனே, எனக்கு ஏன் இது நடக்க மாட்டேன் என்கிறது? நடக்கும். எப்படி நடக்கும்? அவன் எப்படி நாடுகிறானோ அப்படி நடக்கும். நாம் எல்லோரும் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கிறோம். இந்த பிரார்த்தனைகளை பொறுத்த வரைக்கும் இரண்டு விதமான பிரார்த்தனைகள் உண்டு. ஒரு பிரார்த்தனை என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்த பிரார்த்தனைகளாக இருக்கும். இன்னொரு வகையான பிரார்த்தனை என்ன? நம்முடைய நன்மைக்காக நாமே அல்லாஹ்விடத்தில் கேட்கிற பிரார்த்தனையாக இருக்கும். இப்போ உதாரணமாக நான் நேர்வழிக்காக அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கிறேன். நம்மள எத்தனை பேர் நேர்வழிக்காக அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்கிறோம் அப்படிங்கிறத கொஞ்சம் சிந்திக்கணும். ஏன்னா நம்ம கையை தூக்கினாலே அல்லாஹ்விடத்தில் உலகத்திற்காகத்தான் வேண்டுகிறோம். கையை தூக்கினாலே அல்லாஹ்விடத்தில் பணத்தை தான் கேட்கிறோம், காசை தான் கேட்கிறோம், சொகுசான வாழ்க்கையை கேட்கிறோம், கஷ்டமில்லாத சூழலை கேட்கிறோம், இலகுவான பயணத்தை கேட்கிறோம், எந்த விதமான இம்சைகள் இல்லா, தொல்லைகள் இல்லா, துன்பங்கள் இல்லா, துயரங்கள் இல்லா, கஷ்டங்கள் இல்லா, நஷ்டங்கள் இல்லா பாதைகளை, பயணத்தை தான் கேட்கிறோம். தவறல்ல. ஆனால் எத்தனை பேர் அல்லாஹ்விடத்திலே கையேந்துகிற போது, யா அல்லாஹ், இபாதத்தில் எனக்கு ஆர்வம் வர வேண்டும், வணக்க வழிபாட்டினுடைய இனிமையை நான் காண வேண்டும், தொழுகையில் இருக்கிற சுவையை நான் அனுபவிக்க வேண்டும், குர்ஆனை அனுதினமும் நான் ஓத வேண்டும், ஓதினால் எனக்கு புரிய வேண்டும், புரிந்ததன்படி நான் வாழ வேண்டும், என் பாவங்களுக்கான மன்னிப்பை நான் பெற வேண்டும், மறுமையில் நான் சொர்க்கத்தை பெற வேண்டும், தூய்மையான கொள்கையில் நான் நடைபோட வேண்டும், நானும் எனது குடும்பமும், குறிப்பாக என்னுடைய தாயும் தந்தையும் மனைவியும் மக்களும் தூய்மையான கொள்கையில் இருக்க வேண்டும், இணை வைப்பில்லா ஒரு வாழ்க்கையில் நாங்கள் இருக்க வேண்டும் என்று கொள்கைக்காக அல்லாஹ்விடத்தில் எத்தனை பேர் கேட்கிறோம்? கேட்கறது இல்லை. கையை தூக்குனாலே காசு, கையை தூக்குனாலே சொகுசான வாழ்க்கை, கையை தூக்குனாலே உல்லாசமான வாழ்க்கை, கையை தூக்குனாலே கஷ்டங்கள் இல்லா வாழ்க்கை. இதில் தான் நாம் முஸ்லீம்கள் எடுக்கிறோம், முயற்சிகள் எடுக்கிறோம், முதன்மை கண் காட்டுகிறோமே தவிர அதையும் தாண்டி நம்முடைய நேர்வழிக்காக, நம்முடைய மார்க்க வழிக்காக, நம்முடைய ஒழுக்க வாழ்க்கைக்காக, வணக்க வழிபாட்டின் இன்பத்தை பெறுவதற்காக
மறுமையில் சொர்க்கத்தை பெறுவதற்காக அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவையில் சபையில் கூட்டப்படுவதற்காக கண்ணியமிக்க நபித்தோழர்கள் மார்க்கத்திற்காக சேவையாற்றி மறைந்த எத்தனையோ நல்லோர்கள் அவர்களை எல்லாம் மறுமையிலே காண்பதற்காக எல்லாவற்றுக்கும் மேலாக மறுமையில் அல்லாஹ் உன் திருமுகத்தை நான் காண வேண்டும் என்று எத்தனை பேர் அல்லாஹ்விடத்தில் கேட்கிறோம். அதெல்லாம் கேட்டுக்கங்க. நம்முடைய பிரார்த்தனையில எப்போ என்ன செய்யணுமோ அல்லாஹ்விடத்தில் மார்க்கமயமாக்கப்பட்ட சில விஷயங்களுக்காகவும் சில தொகுதிகள் ஒதுக்க வேண்டும். சகோதரர்களே, அரை மணி நேரம் நாம் வாழ்க்கையிலே துவா கேட்கிறோம் என்றால் அந்த அரை மணி நேரமும் துனியா 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 என்றே நாம் விழுந்து விடக் கூடாது. அப்படிதானா? அதனால் தான் ஒரு அறிஞர் இன்றைக்கு சொன்னார், சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுகிறோமே, இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவிற்கு பதிலாக நீங்கள் விரும்பிய பிரார்த்தனைகளை கேட்டுக்கொள்ளலாம் என்று மட்டும் மார்க்கம் சொல்லி இருந்தால், அனுமதி கொடுக்கப்பட்டிருந்தால், அங்கேயும் கையை தூக்கி அல்லாஹ் எனக்கு காசு தா, அல்லாஹ் எனக்கு பணத்தை தா என்றுதான் கேட்போம். இல்ல, இவன் கொஞ்சமாவது கொள்கைக்காக துவா செய்யணும், இவன் கொஞ்சமாவது நேர்வழிக்காக துவா செய்யணுங்கிறதுனால தான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று ஆரம்பித்து இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், இறைவா உன்னையே நாங்கள் வணங்குகிறோம், உன்னிடமே உதவி தேடுகிறோம், இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், எங்களுக்கு நேரான பாதையை காட்டுவாயாக என்று அல்லாஹ்விடத்திலே கேட்கிறோம். சரி சரி, ஒரு முடிவுக்கு வாங்க. ரொம்ப நேரம் ஆர்கனைஸ் பண்ணிக்கிட்டு இருந்தா நேரம் முடிஞ்சிடும். எனக்கு டிஸ்டர்ப் ஆகுதே. ரைட், பிஸ்மில்லா. சரி, என்னத்தை பேசிக்கிட்டு இருந்தோம்? நீங்க பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லாதீங்க, சொல்லுங்க. என்ன சொல்லிக்கிட்டு இருந்தோம்? பிரார்த்தனை. ரைட்டு. பிரார்த்தனையில என்ன சொல்லிக்கிட்டு இருந்தோம்? துவா கேட்கும்போது உலகத்துக்காக மட்டுமே கேட்கக்கூடாது, கொஞ்சம் மார்க்கம், மரணம், மன்னரை, மறுமை, அதுக்காக என்ன செய்யணுமோ துவா கேட்கணும்னு கேட்டு. ரைட். அப்போ துவா அப்படின்னு சொல்லும்போது நமக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை நமக்கு டிஸ்கிரைப் செய்து, அதாவது நமக்கு வார்த்தைகளாக சொல்லி கொடுத்து அந்த வார்த்தைகளை அப்படியே கேட்கிற பிரார்த்தனை இருக்கிறது. இப்படிதானே? மற்ற பிரார்த்தனை என்ன? நம்முடைய விருப்பத்திற்கு ஏற்ற மாதிரி எது நமக்கு நல்லதா இருக்குமோ நினைச்சு கேட்கிறோம். இப்போ நம்ம பள்ளி வாசலுக்குள்ள உள்ள போறோம், என்ன துவா கேட்போமோ? அல்லாஹும்ம அஃப்தஹ்லி அப்வாப ரஹ்மத்திக, யா அல்லாஹ் உனது அருள் வாயிலை திறந்தருள்வாயாகன்னு கேட்கிறோம். இது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி கொடுத்த துவாவாக நம்ம கேட்கிறோமா, நம்மளா கிரியேட் பண்ணி கேட்கிறோமா? நம்மளா கிரியேட் பண்ணி கேட்கறது இல்ல. நம்மளா கிரியேட் பண்ணி கேட்கணும்னா எப்படிலாம் கேட்கலாம்? யா அல்லாஹ் பள்ளிவாசலுக்கு போற ஏசி வேலை செய்யணும் முதல்ல. யா அல்லாஹ் பள்ளிவாசலுக்குள்ள போற பக்கத்துல நிக்கிறவங்க கொஞ்சம் சுத்தமா இருக்கணும். யா அல்லாஹ் பள்ளிவாசலுக்குள்ள வர்றேன், எனக்கு கொஞ்சம் காத்தோட்டமா இருக்கணும். குறிப்பா எனக்கும் இந்த பள்ளிவாசலை மெயின்டைன் பண்றவங்களுக்கு மத்தியில பிரச்சனை வரக்கூடாது. யா அல்லாஹ் புள்ளைய கூட்டு போறேன், நம்மளை பார்த்த உடனே எரிச்சலாவானுங்க, பின்னாடி போ, 2வது சஃப்புக்கு போ, 3வது சஃப்புக்கு போன்னு துரத்துவானுங்க 4 பேர். இதுக்காகவே வர்றாங்க பள்ளிவாசலுக்கு. இப்படிப்பட்டவங்களுடைய டார்ச்சர்ல இருந்தெல்லாம் என்னை காப்பாத்து யா அல்லாஹ். அப்படிலாம் நம்ம என்ன செய்யலாம்? அவங்களுக்கு வர அனுபவத்துக்கு ஏற்ற மாதிரி கேட்கலாம். ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி கொடுத்த பிரார்த்தனை சொல்லும்போது அது எல்லாத்துக்கும் பொதுவானது. அப்படிதானே? அப்படிதானே? சரி, இப்போ பாருங்க, இந்த அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி கொடுத்த பிரார்த்தனையிலேயே ஒரு பிரார்த்தனை இப்படி வருகிறது. எப்படி? அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மினல் கைரி குல்லிஹி ஆஜிலிஹி வ ஆஜிலிஹி மா அலிம்து மின்ஹு வ மா லம் அஅலம். யா அல்லாஹ், உன்னிடத்தில் நான் நன்மையை கேட்கிறேன், என்னுடைய உலக வாழ்க்கைக்கான, மறுமை வாழ்க்கைக்கான நன்மையை கேட்கிறேன். மா அலிம்து மின்ஹு வ மா லம் அஅலம், நான் அறிந்தவைகளாகவும் அது இருக்கலாம், நான் அறியாதவைகளாகவும் இருக்கலாம். உங்களுக்கு அல்லாஹ் நன்மை தரணும்னு முடிவு பண்ணிட்டான்னு வைங்க, நான் அறிந்த நன்மைகளை மட்டும் நான் பெறுவது எனக்கு நலவா, நான் அறியாத சில நன்மைகளை நான் சேர்த்து பெறுவது எனக்கு நன்மையா? நான் அறியாத நன்மைகளை என்ன செய்யணுமா? சேர்த்து பெறணும். அதே போன்று பாருங்க, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினஷ் ஷர்ரி குல்லிஹி ஆஜிலிஹி வ ஆஜிலிஹி மா அலிம்து மின்ஹு வ மா லம் அஅலம். யா அல்லாஹ், எல்லா விதமான தீமைகளில் இருந்து உன்னை கொண்டு பாதுகாவல் தேடுகிறேன். அந்த தீமைகள் என்பது நான் அறிந்த தீமையாகவும் இருக்கலாம், நான் அறியாத தீமைகளாகவும் இருக்கலாம். அப்போ நீங்க நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், அல்லாஹ்விடத்தில் கையேந்தி எதையெல்லாம் நீங்கள் நன்மைகளாக கேட்கிறீர்களோ அது மட்டுமே உங்களுக்கு நன்மை அல்ல, அதையும் தாண்டி என்ன இருக்குது? உங்க நாலேஜுக்கே வராத சில நன்மைகள் இருக்கு. ஆமாவா இல்லையா? அதே போன்று அல்லாஹ்விடத்திலே கையேந்தி என்னென்ன தீமைகள் இருந்தெல்லாம் நீங்கள் பாதுகாவல் தேடுகிறீர்களோ அந்த தீமைகள் மட்டுமே உங்களை ஒட்டியும் உங்களை சுற்றியும் இல்லை, அதையும் தாண்டி நிறைய தீமைகள் இருக்கிறது. அது உங்களுடைய அறிவின் வட்டத்திற்குள்ளே வந்திருக்காது. உங்களையும் என்னையும் இந்த உலகம் அனைத்தையும் படைத்து பரிபாலித்து ரட்சித்து பரிபக்குவப்படுத்தி பாதுகாத்துக் கொண்டிருக்கிற சர்வசக்தி மிக்க ஒப்புகள் இல்லா அந்த ஒரே இறைவனான அல்லாஹ்விற்கு
எனக்குரிய நன்மைகள், நான் அறிந்த நன்மைகளும் எனக்கு தெரியும், நான் அறியாத நன்மைகளும் அவனுக்கு தெரியும். அதே போன்று நான் பாதுகாவல் தேடுகின்ற எனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள், தீமைகள் என்னங்கிறது அவனுக்கு தெரியும், எனக்கு தெரியாத தீமைகளும் பிரச்சனைகளும் அவனுக்கு தெரியும். அப்படிதானே? இப்ப இன்னைக்கு உலக அளவில் அல்லது இந்திய அளவில் அல்லது இலங்கை அளவில் யாரெல்லாம் நமக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய சில அரசியல்வாதிகளாக இருக்கிறார்களோ, ஆட்சியாளர்களாக இருக்கிறார்களோ, அல்லது ஒரு அமைப்பை நடத்தி கொண்டிருக்கிறார்களோ, இவர்களெல்லாம் ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்பு நம்முடைய சிந்தனைகளிலேயே வந்திருக்க மாட்டார்கள். அப்படிதானே? இன்றைக்கு யார் முஸ்லிம்களுக்கு ஒரு விரோதியாக சில பேர் அடையாளப்படுத்தப்படுகிறார்களோ, நான் பெயரை சொல்ல விரும்பவில்லை, உங்களுக்கே தெரியும். ஆனால் இந்த பெயர்களோ இந்த பிம்பங்களோ ஒரு 20 வருடங்களுக்கு முன்பு நம்முடைய சிந்தனைகளில் வந்திருக்குமா? வந்திருக்காது. 25 வருடங்களுக்கு முன்பு நம்முடைய சிந்தனைகளுக்கு வந்திருக்குமா? வந்திருக்காது. 1990கள் என்று வரும்போது நம்முடைய ஒரே பிரச்சனை பாபர் மஸ்ஜித் பிரச்சனை மட்டும்தான் இருந்தது. அன்றைக்கு நான் முத்தலாக், யா அல்லாஹ், இந்திய முஸ்லிம்கள் முத்தலாக் விஷயத்திலே பிரச்சனை எதிர்கொள்ளக்கூடாது, இடஒதுக்கீடு பிரச்சனையிலே பிரச்சனைகளை எதிர்கொள்ளக்கூடாது, அல்லது மற்ற விஷயங்கள்ல எதிர்கொள்ளக்கூடாது, அவர்களுடைய அந்த தனியார் சட்டங்கள் எல்லாம் நீக்கப்படுவதில் முஸ்லிம்கள் பிரச்சனைகளை எதிர்கொள்ளக்கூடாது என்று யாராவது துவா கேட்டிருப்போமா? ஏன்னா அன்னைக்கு அது நம்ம நாலேஜுக்கு வரல. இன்றைக்கு முஸ்லிம்களுக்காக நமக்காக என்னென்ன பிரார்த்தனைகளை எல்லாம் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோமோ, ஒரு 10 ஆண்டுகள் கழித்து 15 ஆண்டுகள் கழித்து இன்னும் புதிய புதிய பிம்பத்திலே புதிய புதிய வடிவத்திலே பிரச்சனைகள் வரும். ஆமாவா இல்லையா? அப்ப அதனால நம்ம மனசுல வைக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம், எது நன்மை என்று நான் நினைக்கிறேனோ அதையும் தாண்டிய நன்மைகள் இருக்கிறது, எதை தீமை என்று நான் நினைக்கிறேனோ அதையும் தாண்டிய தீமைகளும் இருக்கிறது. அதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப அதனாலே நண்பார்ந்தவர்களே, நீங்கள் நன்றாக சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை காப்பாற்றினான். மூசா நபியையும் அவர்களுடைய உம்மத்தையும் காப்பாற்றினான். அதற்கு நன்றி தெரிவிக்கும் பொருட்டு தான் ஒட்டுமொத்த உலகமும் இந்த நாளிலே நோன்பு வைக்கிறது என்றால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரே நாளில் அவர்களை காப்பாற்றவில்லையே. எவ்வளவு கொடுமைகளை அந்த மக்கள் அனுபவித்தார்கள், எவ்வளவு பிரச்சனைகளை அந்த மக்கள் அனுபவித்தார்கள், எவ்வளவு கஷ்டங்களை, நஷ்டங்களை, சோதனைகளை அந்த மக்கள் அனுபவித்தார்கள். ஃபிரௌன் என்கிற ஒரு கொடுங்கோலன் வாழ்ந்த இந்த காலகட்டத்தில் இந்த மக்கள் வாழ்ந்து எத்தனை விதமான பிரச்சனைகளை அவர்கள் எதிர்கொண்டார்கள். எப்படிப்பட்ட ஒரு வில்லனாக, எப்படிப்பட்ட ஒரு கெட்டவனாக, எப்படிப்பட்ட ஒரு மோசமானவனாக அந்த ஃபிரௌன் இருந்தான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருக்குர்ஆனிலே எத்தனையோ இறைமறுப்பாளர்களுடைய சரிதனைகளை சொல்லுகிறான், எத்தனையோ இறைமறுப்பாளர்கள் என்கிற அந்த கூட்டங்களை அறிமுகப்படுத்துகிறான். பல நபிமார்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே எதிர்கொண்ட பிரச்சனைகளை எல்லாம் பட்டியல் போடுகிறான். ஆனால் இந்த ஃபிரௌனுக்கு ஒதுக்கப்பட்ட பக்கங்களை போல், இந்த ஃபிரௌனை குறித்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விளக்கியதை போல் ஒரு தனி மனித அயோக்கியனை, ஒரு தனி மனித கெட்டவனை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவ்வளவு தூரம் சொல்லியதில்லை. குர்ஆனை நீங்கள் முழுமையாக படித்து பார்த்தால், இப்லீஸ் என்பவனுக்கு பிறகு ஒருவனுடைய பெயர் சொல்லி அவனுடைய அயோக்கியத்தனங்களை, அவனது அட்டுழியங்களை, அவனது அநியாயங்களை, அவன் செய்த அக்கிரமங்களை, அவன் எவ்வளவு கொடூரமானவனாக வாழ்ந்தான் என்கிற விஷயங்களை அல்லாஹ் இந்த ஃபிரௌனுக்காகத்தான் பல வசனங்களிலே விளக்குகிறான். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி குர்ஆனிலே நிறைய அத்தியாயங்களில் வருகிறது. மூசா நபியின் வரலாறு வரும்போதெல்லாம் இந்த ஃபிரௌனுடைய வரலாற்று குறிப்புகளும் வந்து கொண்டே இருக்கிறது என்கிற அளவிற்கு இந்த ஃபிரௌன் மோசமானவனாக இருந்தான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், அந்த ஃபிரௌன் எப்படிப்பட்டவனாக இருந்தான். ஆனா ரப்புக்குமுல் ஆலா, நான் தான் உங்களுக்குரிய மிகப்பெரிய இறைவன். மா அலிம்து லக்கும் மின் இலாஹின் கைரி, என்னை தவிர உங்களுக்கு ஒரு கடவுள் இருப்பதாக நான் அறியவில்லை என்றான். யா கௌம், என் மக்களே, அலைஸலி முல்கு மிஸ்ர், இந்த மிஸ்ரின் ஆட்சியும் அதிகாரமும் எனக்கு சொந்தமில்லையா? வஹாதிஹில் அன்ஹார் தஜ்ரி மின் தஹ்தி, இந்த நதிகள் எல்லாம் என் காலுக்கு கீழ் ஓடவில்லையா? இப்படி கேட்டான் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இப்படிப்பட்ட இந்த கற்பாறை, யாரு? ஃபிரௌன் என்கிற இந்த கற்பாறையிலும் கொஞ்சம் தண்ணீர் வடிந்து விடாதா? கொஞ்சம் தண்ணீர் சொட்டி விடாதா? இவனுடைய இதயமும் கொஞ்சம் இறங்கி விடாதா? இவனுடைய கல் மனசுக்குள்ளும் ஒரு கருணை வந்து விடாதா என்று பல கட்டங்களில் மூசா நபி முயற்சிக்கிறார். பல வடிவங்களில் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் முயற்சிக்கிறார். ஆனால் இந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இந்த ஃபிரௌனிடத்திலே அல்லாஹ்வை பற்றி பேசும்போது, படைத்த இறைவனை பற்றி எத்தி வைக்கும் போது, ஒரே இறைவனைத்தான் வணங்க வேண்டும் என்கிற கருத்தை சொல்லுகிற போது, வானங்களுக்கும் பூமிக்கும் உலகத்தில் உள்ள எல்லாவற்றுக்கும் அவன்தான் இறைவன் என்கிற அந்த கொள்கையை சொன்னபோது இந்த ஃபிரௌன் எப்படி எகத்தாளம் செய்தான் தெரியுமா? அவனுடைய மந்திரி சபையில் முக்கியமானவனாக இருந்தான் ஒருவன், ஹாமான். ஃபிரௌனுடைய அடியாள்களே பெரிய ஆள வந்தான்.
ஃபிரௌனுடைய மந்திரி சபையில் முக்கியமான ஒருவன் ஹாமான். அந்த ஹாமானை கூப்பிட்டு, ஹாமானே, இந்த கோட்டைக்கு மேல் ஏறி நின்று ஒரு ஏணியை வை, அதில் ஏறி நின்று நான் எட்டி பார்க்கிறேன், மூசா சொல்லுகிற இறைவன் இருக்கிறானா என்று பார்க்கிறேன். எவ்வளோ பெரிய வார்த்தை இது! இப்படி ஹாமானே, ஹாமானே, இந்த கோட்டையின் மீது ஒரு ஏணியை எடுத்து வை, அதில் ஏறி நின்று எட்டி பார்க்கிறேன், மூசா சொல்லுகிற இறைவன் இருக்கிறானா என்று. இப்படி பேசிய ஃபிரௌனை அல்லாஹ் நாடினால் நீ அழுக என்று சொன்னால் அவன் அழிந்திருப்பானா இல்லையா? நீ ஒழுக என்று அல்லாஹ் சொல்லி இருந்தால் அவன் ஒழிந்திருப்பானா இல்லையா? சொல்லுங்க. குன் அப்படின்னா எல்லாம் அவன் தானே செய்ய. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு விஷயம் நடக்க வேண்டும் என்று தீர்மானித்து விட்டால், எதையேனும் அவன் நிகழ்த்தி காட்ட வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டால் அல்லாஹ் என்ன செய்கிறான்? குன், ஆகுக என்று சொல்லுகிறான், அது ஆகிவிடுகிறது. அப்ப இவ்வளவு அநியாயங்கள் செய்தான், இவ்வளவு அட்டுழியங்கள் புரிந்தான், யாருமே செய்ய துணியாத மிகப்பெரிய அநியாயத்தை புரிந்தான். அதாவது தன்னை கடவுள் என்று சொல்லிக் கொண்டிருந்தான், தன்னையே கடவுளர்களில் பெரியவன் என்றும் சொல்லிக் கொண்டிருந்தான், என்னை தவிர உங்களுக்கு வேறு யாரும் கடவுளே இல்லை என்று சொல்லி அந்த மக்களுக்கு மூளை செலவை செய்து வைத்திருந்தான். பாருங்கள், என்னிடத்தில் தான் ஆட்சி இருக்கிறது, அதிகாரம் இருக்கிறது, இந்த மண் எனக்கு சொந்தம், நானே இந்த மண்ணுக்கு மன்னனாக இருக்கிறேன், இந்த நைல் நதி கூட என் காலுக்கு கீழ் தான் ஓடிக்கொண்டிருக்கிறது என்று அடிச்சாட்டியம் பேசினான். அல்லாஹ் அவனை ஏன் உடனே அழிக்கவில்லை? அல்லாஹ் ஏன் அவனை உடனே ஒழிக்கவில்லை? படைத்த இறைவனை பற்றி பேச வந்த நபியிடத்திலே இவ்வளவு தூரம் ஒருவனால் எகத்தாளம் செய்ய முடியுமா? ஹாமானே, ஏணியை எடுத்துக் கொண்டு வா, அந்த ஏணியில் ஏறி நின்று எட்டி பார்க்கிறேன், மூசா சொல்லுகிற அல்லாஹ் இருக்கிறானா என்று இப்படி சொன்னவன் அல்லாஹ் என்ன செய்யல? ஒரே நாள்ல அழிக்கல. அவகாசம் கொடுக்கிறான், டைம் கொடுக்கிறான். ஆனால் அல்லாஹ்வால் உடனே அழிக்க முடியுமா? முடியாதா? சொல்லுங்க. அப்ப நீங்க சிந்திக்க வேண்டிய விஷயம் என்ன? எல்லாவற்றுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்திருக்கிறான்? ஒரு தவணையை வைத்திருக்கிறான். அல்லாஹ்வை ஈமான் கொண்ட மக்களாக இருந்தாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு சில முறைமைகளை வைத்திருக்கிறான். அப்படியே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாற்றுக்கு வாங்க. அங்கே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 40 வயது வரை ஒரு சமூகத்திலே இருக்கிறார். எப்படி வாழ்கிறார்? மிக நல்ல மனிதராக, மிக உயர்ந்த மனிதராக, ஒழுக்கத்தில் மேன்மையானவராக, உண்மையை மட்டுமே பேசுபவராக, அமானிதங்களை பேணுபவராக. அறியாமை காலத்தில் வாழ்ந்த மக்கள் பல அநாகரிகமான செயல்களை செய்து கொண்டிருந்த போதும், இப்படி அறியாமை காலத்தில் வாழ்ந்திருந்த மக்கள் பல அநாகரிகமான காரியங்களை செய்து கொண்டிருந்த போதும் தன்னுடைய வாழ்க்கையில் அநாகரிக செயலை எப்போதுமே செய்திராதவர். புனித இல்லமாம் காபாவை தரிசிக்க வருகின்ற நேரத்திலே கூட அணிந்து கொண்டிருந்த ஆடைகளை எல்லாம் அவிழ்த்து போட்டுவிட்டு நிர்வாணமாக வலம் வருவதையே பெருமையாக பேசிக் கொண்டிருந்தவர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் காபாவை வந்திருக்கிறார்கள், வலம் வந்திருக்கிறார்கள். ஆனால் வாழ்க்கையில் நிர்வாணமாக அவர்கள் செய்ததில்லை. புனித இல்லமாம் காபாவை தரிசிக்க வந்துவிட்டு தங்களுடைய காரியங்களை எல்லாம் முடித்துவிட்டு குலப்பெருமையை பேசிக் கொண்டிருப்பார்கள். எங்கள் தாத்தா இப்படி, எங்கள் பாட்டன் இப்படி, எங்கள் வகையரா அப்படி, எங்கள் குலம் இப்படி, எங்கள் கோத்திரம் இப்படி. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு காலம் என்ன செய்யல? அந்த மாற்றி குலக்கோத்திர பெருமையை பேசவே இல்லை. மது குடிப்பதை தன்னுடைய வாழ்க்கையின் மிகப்பெரிய அங்கமாக கருதி வாழ்ந்தார்கள். மது குடிப்பதை தங்களுடைய வாழ்க்கையின் கௌரவத்தின் அம்சமாக கருதி வாழ்ந்தார்கள். ஒவ்வொருவருடைய வீட்டிலும் மது தயாரிக்கப்பட்டு அது மிகப்பெரிய புட்டிகளில் அடைக்கப்பட்டு தங்களை சந்திக்க வரக்கூடிய விருந்தினர்களுக்கு மது விருந்து கொடுப்பதுதான் சமூகத்தின் பெருமை என்று கருதி கொண்டிருந்த அந்த கூட்டத்திற்கு மத்தியிலே ஒரு நாளும் மது குடிக்காதவர், மதுவை தொடாதவர், இப்படி சொல்லிக்கிட்டே போலாம். அப்படிப்பட்ட அப்பழுக்கற்ற வாழ்க்கையில வாழ்ந்த ஒரு நபி 40 ஆண்டு காலம் நகமும் சதையுமாக அந்த மக்களோடு பழகுகிறார். 40 ஆண்டு காலம் அந்த மக்கள் வாழுகின்ற அதே கூட்டத்திலே இருக்கிறார். அந்த மக்கள் எந்த குலத்தை உயர்ந்த குலம் என்று நினைக்குமோ அந்த குலத்தின் ஒரு வாரிசாக வருகிறார். ஒன்னே ஒண்ணுதான், எது? படைத்தவனை வணங்குங்கள், படைப்புகளை வணங்காதீர்கள். லாத்து, உஸ்ஸா, மனாத்து, யஊஸ், யஊக், நஸர், ஹுபல் என்கிற பேரிலே உள்ள சிலைகளை வணங்காதீர்கள். அதைத்தான் சொன்னாங்க. அப்படியே அந்த மக்களுடைய மனநிலை மாறியது. அதுவரைக்கும் எங்களில் உண்மையாளர், எங்களின் நம்பிக்கைக்குரியவர் என்றெல்லாம் போற்றி கொண்டிருந்தவர்கள், பாராட்டி கொண்டிருந்தவர்கள் அல்லாஹ்வை மட்டும்தான் வணங்க வேண்டும் என்று சொன்னவுடன் எதிர்க்க ஆரம்பிக்கிறார்கள், தாக்க ஆரம்பிக்கிறார்கள்.
பல பல சித்திரவதைகளை கொடுக்க ஆரம்பிக்கிறார்கள். இப்படியெல்லாம் சித்திரவதைகள் கொடுக்க முடியுமா, இப்படியெல்லாம் சித்திரவதைகளை தாங்க முடியுமா என்று எண்ணக்கூடிய அளவிற்கு தொடர்ச்சியாக தொல்லைகள் துன்பங்கள் தரப்படுகிறது. 13 ஆண்டு காலம் தொடர் முயற்சி, 13 ஆண்டு காலம் பொறுமை, 13 ஆண்டு காலம் சகிப்புத்தன்மை. எங்க 13 ஆண்டு காலம்னா சும்மா அப்படி கிடையாது. சிந்தித்து பாருங்கள் சகோதரர்களே, ஒரு வாழ்க்கையின் 13 வருடம் என்பது, அதுவும் 40 வயதை தாண்டியதற்கு பிறகு உள்ள 13 வருடம் என்பது வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஸ்டேஜ். அது 40 வயசுல தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்ம ஆடி ஓடி உழைச்சி 40 வயசுக்கு அப்புறம் தான் கண்டிப்பா மனிதன் செட்டில் ஆகியே இருக்க வேண்டிய ஒரு வயது. அதுக்கப்புறம் அவனுடைய வாழ்க்கையின் அடுத்த கட்டத்தை பிள்ளைகள்லாம் வளர்ந்து வருவாங்க, அதை பத்தி அவன் சிந்திக்கணும், பிள்ளைகளை செட்டில் பண்ணணும். அப்படி இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேஜில் தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொது வாழ்க்கையில் அடி எடுத்து வைக்கிறார். 13 ஆண்டு கால சித்திரவதைக்கு பிறகு மதீனா என்கிற ஒரு ஊர் அவர்களுக்கு கிடைக்கிறது. இந்த மதீனாவுக்கு போன உடனே அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கை நிம்மதியாகி விட்டது, அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கை வசதி வந்து விட்டது, அல்லாஹ்வுடைய தூதர் வாழ்க்கை மாஷா அல்லாஹ் மகிழ்ச்சிகரமாக மாறிவிட்டது. யாரு சொன்னா? மதீனாவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்ததற்கு பிறகு யாருக்கும் அச்சம் இல்லாமல் அல்லாஹ்வை வணங்க ஆரம்பித்தார்கள், அவ்வளவுதான். கஷ்டங்கள் படாமல்லாம் இல்ல. மதீனாவிலும் அல்லாஹ்வின் தூதரையும் அவர்களை ஈமான் கொண்டவர்களையும் வறுமை வாட்டத்தான் செய்தது. மதீனால வந்ததுக்கு அப்புறம் அல்லாஹ்வுடைய தூதருக்கு பிரச்சனையே இல்லைன்னா அப்புறம் ஏங்க போர்க்களங்கள் நடந்துச்சு? போர்க்களங்கள்லாம் எங்க நடந்துச்சு? மக்கால நடந்துச்சா, மதீனால நடந்துச்சா? எங்க நடந்துச்சு? எங்க நடந்துச்சு? மதீனால வந்ததுக்கு அப்புறம் தான் நடந்துச்சு. பத்ர் போராகட்டும், உஹது போராகட்டும், எல்லா போர்க்களங்களும் நடந்தது பூரா மதீனாவிற்கு வந்ததற்கு பிறகுதான். யோசிச்சு பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் அக்பர் நபியின் சிறப்புகளை பற்றி பேச ஆரம்பித்தால் இந்த நாவு நனைய நனைய பேசிக்கொண்டே இருக்கலாம் என்கிற அளவிற்கு புனிதத்தின் உச்சத்தில் இந்த தூதரை அல்லாஹ் வைக்கிறான். கடைசியாக அனுப்பப்பட்ட நபியாக இருந்தாலும் எல்லா நபிமார்களுக்கும் இவர்தான் சய்யித், இவர்தான் தலைவர் என்கிற சிறப்பை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். எல்லா நபிமார்களுக்கும் இறுதியாக அனுப்பப்பட்டாலும் சொர்க்கத்திலே முதலில் நுழையக்கூடிய பாக்கியத்தை இந்த தூதருக்கு தான் அல்லாஹ் தந்திருக்கிறான். இப்படி இவ்வளவு பெரிய சிறப்பு, இவ்வளவு பெரிய புனிதம் உள்ள இந்த தூதரை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நினைத்தால் போர்க்களங்களே இல்லாமல், கஷ்டங்களே இல்லாமல், நஷ்டங்களே இல்லாமல், வறுமையில் வாட்டாமல் அல்லாஹ்வால் வாழ வைத்திருக்க முடியுமா, முடியாதா? சொல்லுங்க. எப்படி நபி ஸல்லல்லாஹு அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் ஃபிரௌன் மூலம் கஷ்டப்பட்டு ஃபிரௌனுடைய அந்த கொடுமைகளை எல்லாம் அவங்க அனுபவிச்சு பல்லாண்டு காலம் பல சித்திரவதைகளுக்கு ஆளாகி இந்த ஃபிரௌனுக்கு பயந்தே மூசா அலைஹிஸ்ஸலாம் மதியன் என்கிற ஒரு பிரதேசத்திற்கு ஓடி போகிறார்கள். இங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, குர்ஆன்ல அல்லாஹ் அந்த பிரார்த்தனையை கூட சொல்லுகிறான். மதியன் என்கிற அந்த நகரத்தின் எல்லையிலே போய் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அப்படியே நிற்கிறார்கள். ஓடி ஒளிந்து வந்த ஒரு பிரயாணம் அது. சொகுசு பிரயாணமோ, உல்லாச பிரயாணமோ, உற்சாக பிரயாணமோ, மகிழ்ச்சியை ஏற்படுத்திக் கொள்வதற்காக ரெஃப்ரெஷ்மெண்ட் செய்து கொள்வதற்காகவோ மேற்கொள்ளப்பட்ட பிரயாணம் அல்ல அது. யதரக்கப் அப்படின்னா பயந்து பயந்து மாட்டிடுவோமோ, நம்மளை பிடிச்சிருவாங்களோ என்று அஞ்சி அஞ்சி எப்படியோ பூந்து எங்கெங்கேயோ சென்று கடைசியில் மதியன் மாநகரின் வாசலிலே போய் நிற்கிறார். அங்க நின்று அல்லாஹ்விடத்துல ஒரு பிரார்த்தனை செய்றாங்க. ரப்பி இன்னி லிமா அன்ஸல்த இலைய மின் கைர் ஃபகீர் அப்படிங்கிறாங்க. ரப்பி இன்னி லிமா அன்ஸல்த இலைய மின் கைர் ஃபகீர். யா அல்லாஹ், நான் நீ இறக்கி அருளக்கூடிய எந்த நன்மையாக இருந்தாலும் அதன் பக்கம் தேவையுடையவனாக இருக்கிறேன். ஒரு மனுஷன் எப்பங்க இப்படி ஒரு பிரார்த்தனை கேட்க முடியும்? எனக்கு பசி மட்டும் இருந்தா நான் அல்லாஹ் கிட்ட என்ன கேட்பேன்? அல்லாஹ் எனக்கு சோறு தா. எனக்கு தாகம் மட்டும் இருந்தா நான் என்ன கேட்பேன்? அல்லாஹ் எனக்கு தண்ணி தா. இப்படிதானா? எனக்கு உறங்குவதற்கு ஒரு இடம் மட்டும் வேண்டும் என்றால் அல்லாஹ் என்னை உறங்குவதற்கு ஒரு இடத்தை எனக்கு ஏற்படுத்தி தா. எனக்கு தெரியும் இதுதான் என்னுடைய பிரச்சனை அப்படின்னு என்ன செய்ய முடியும்? அந்த பிரச்சனைகளை மனதிற்குள் கொண்டு வந்து அந்த பிரச்சனைகளை மையப்படுத்தி அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்கலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் என்ன செஞ்சாங்க? இந்த மக்காவிலே விட்டு சொல்லும் போது அவங்களுக்கு பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சுது. என்ன பிரச்சனை? இங்க மக்கள் இல்ல, புற்பூண்டுகள் இல்ல, தாவரங்கள் இல்ல, தண்ணீர் வசதி இல்ல. இதெல்லாம் உங்க மைண்ட்ல வச்சு யா அல்லாஹ் இன்னி அஸ்கன்து, யா அல்லாஹ் எனது குடும்பத்தை என்னுடைய சந்ததிகளை இதோ இந்த பள்ளத்தாக்கிலே விட்டு செல்கிறேன். இங்கே புற்களோ பூண்டுகளோ தாவரங்களோ வசதிகளோ ஒன்றுமில்லை.
எனவே அல்லாஹ் இவர்களின் பால் நேசம் கொள்ளுகிற மக்களை இதயங்களை அவர்களின் பால் அனுப்பு. கஷ்டமான சூழ்நிலை தான். ஆனா நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அது என்ன கஷ்டம் அப்படின்னு தெரிஞ்ச ஒரு சூழ்நிலை. ஆனா மூசா நபியோட கஷ்டம் என்னது? தனக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குன்னே தெரியாத அளவுக்கு உண்டான ஒரு கட்டம். அதனாலதான் அல்லாஹ் கிட்ட எப்படி கேட்கிறாங்க, ரப்பி இன்னி லிமா அன்சல்த இலைய மின் கைரின் ஃபகீர். யா அல்லாஹ், நீ எனக்கு இறக்கி அருள போகிற எந்த நன்மையாக இருந்தாலும் அதன் பக்கம் நான் தேவையாக இருக்கிறேன். பசி, தாகம், பாதுகாப்பின்மை, களைப்பு, அடுத்த நாள் எப்படி கழிய போகிறது என்பதை பற்றி தெரியாது. இன்று இரவு எங்கே தங்க போகிறோம், எங்கே தூங்க போகிறோம் தெரியாது. இதெல்லாம் இந்த கஷ்டம்லாம் யாரால? அல்லாஹ்வுடைய நாட்டத்தாலங்கிறது தனி. ஆனா நேரடியாக இந்த பிரச்சனைகளுக்கு காரணமானவன் யாரு? யாருங்க? ஃபிரௌன். அப்படிதானே? ஆனா நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸுல் குதுஸியிலே சொல்லுகிறார்கள். ஹதீஸுல் குதுஸி என்றால் என்ன? அல்லாஹ்வே சொல்லுகின்ற வார்த்தை. குர்ஆனில் இருக்காத அவ்வளவுதான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாவில் வரும். ஆனால் அந்த வார்த்தைகள் அனைத்தும் அல்லாஹ்வின் புறத்திலிருந்தே வரும். அதனால் தான் அதற்கு பேர் ஹதீஸுல் குதுஸி. அதுல அல்லாஹ் சொன்னதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, மன் ஆதாலி வலியன் ஃபகத் ஆஸன்துஹு பில் ஹர்பி. யார் எனது நேசனை பகைக்கிறானோ, என்னை நேசிக்கிற ஒருவனை பகைக்கிறானோ, அவனோடு நான் போர் பிரகடனம் செய்கிறேன் அப்படின்னு அல்லாஹ்வை நேசிக்கக்கூடிய யாரை யார் எதிர்த்தாலும் அவன் எனக்கு எதிராக போர் செய்கிறான் என்கிற ஒரு காயிதாவை, ஒரு சட்டத்தை அல்லாஹ் தனக்கு தானே வகுத்துத்தான் வைத்திருக்கிறான். மூசா நபியை விட ஒரு நேசரை பார்க்க முடியுமா? அப்படிப்பட்ட மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு இவ்வளவு பெரிய தொல்லைகள் கொடுத்து, துன்பங்கள் கொடுத்து, துயரங்கள் கொடுத்து, எந்த ஒரு பருவத்தில் தாயினுடைய அரவணைப்பில், தாயினுடைய அன்பிலே வாழ வேண்டுமோ அவைகளெல்லாம் நாசம் செய்து, மோசம் செய்து, எப்படிப்பட்ட ஒரு தருணத்தில் பாதுகாப்போடு உற்சாகத்தோடு வீதிகள் தோறும் உலாக்கள் வர வேண்டுமோ அந்த வாலிப வயதில் அவரை கஷ்டப்படுத்தி, காயப்படுத்தி, சொந்த ஊரை விட்டு ஓட வைத்து, எங்கோ ஒரு ஊருக்கு போய் அங்கே ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை சந்தித்து அவர்களிடத்திலே பணியாளராக 10 ஆண்டுகள் வேலை பார்த்து, அதற்கு பிறகு கல்யாணம் பண்ணி அந்த ஆண்டுகள் அந்த தவணைகளை எல்லாம் முடிச்சுக்கிட்டு ஊருக்கு வராங்க. எவ்வளவு பெரிய கஷ்டம், எவ்வளவு பெரிய ஒரு ரணம், எவ்வளவு பெரிய ஒரு காயம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையிலே நடந்திருக்கிறது. ஆனா அல்லாஹ் என்ன செய்யல? உடனுக்குடன் ஃபிரௌனை தண்டிக்கல. அதைத்தான் நான் சொல்ல வரேன். இங்க நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன? அதாவது நம்ம என்ன நினைக்கிறோம், நமக்கு யாராவது பாதிப்பு செஞ்சிட்டானா அவன் உடனே படுத்த படுக்க ஆயிடணும். அது எப்படி பிரதர் ஆவான்? அது எப்படி பிரதர் ஆவான்? இத்தனைக்கு இதை நம்ம யாருக்கு வைக்கிறோம் தெரியுமா? நம்மளோட தொழுகிறவனா இருப்பான், நம்மளோட ஒரு முஸ்லீமா இருப்பான், அவன் நமக்கு ஒரு மேனேஜரா இருப்பான், முஸ்லீமா இருப்பான், நமக்கு அவன் கஷ்டப்படுத்திட்டா அவன் போயிடணும். நமக்கு அவன் ஒரு பாதிப்பு ஏற்படுத்திட்டா அவன் வேலை விட்டு போயிடணும். அவனுக்கு திடீர்னு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா கூட என்னைய டார்ச்சர் பண்ணா அதான் அல்லாஹ் அவனை ஒரே போட்டான். இது எப்படி உங்களுக்கு தெரியும்? ஏங்க அது சரிப்பா, நீ அல்லாஹ், அதாவது உன்னுடைய மனசாட்சிப்படி நீ ஒரு பெரிய அவுலியானா தப்பா நினைக்காதீங்க, அது கெட்ட வார்த்தை கிடையாது. நம்ம சமுதாய மக்கள் அதை கெட்ட வார்த்தையாக்கி போட்டாங்க. அவுலியாக்கள் அப்படின்னா அல்லாஹ்வை நேசிக்கக்கூடியவர்கள் அர்த்தம். அந்த அவுலியாக்கள் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட சாரார் கிடையாது. அங்கங்கே தர்காக்களிலே அடக்கம் செய்யப்பட்டு வைத்திருக்கிற மகான்கள் என்கிற பேரிலே யாரென்றே அறியப்படாதவர்கள் இருக்கிறார்களே அவர்கள் அல்ல. அவுலியாக்கள் என்போர் அல்லாஹ்வை நேசிப்பவர்கள். அதில் நபிமார்கள் உண்டு, சஹாபாக்கள் உண்டு, மார்க்கத்திற்காக தியாகம் செய்த இமாம்கள் உண்டு. ஏன் உண்மையாலுமே அல்லாஹ்வை நேசிக்கக்கூடியவர்களாக நாம் இருந்தால் நாமும் அவர்களில் இடம்பெறுவது உண்டு. சரியா? அப்ப நீங்க உண்மையிலேயே அல்லாஹ்வுடைய நேசராகவே நீங்கள் இருப்பதாக நினைத்துக் கொண்டாலும் உங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தின ஒருத்தர் உடனே போய் சேர்ந்துடணும், அவருக்கு வேலை போயிடணும். ஏன் அப்படி நினைக்கிறோம்? அப்படி நினைக்க கூடாது. நம்ம உங்களுக்கு அவருடைய கஷ்டம் கொடுக்கிற முகம் மட்டும்தான் தெரியும். ஆனால் அவர் தனிமையில் அல்லாஹ்விடத்தில் எவ்வளவு தொழுதார்னு உங்களுக்கு தெரியாது. அவரால் எவ்வளவு பேர் தான தர்மங்கள் பெறுகிறார்கள் உங்களுக்கு தெரியாது. அவர் அல்லாஹ்வை எவ்வளவு திக்ரு செய்கிறார் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது. அதுக்காக திக்ரு செய்கிற ஒருவர், குர்ஆன் ஓதுகிற ஒருவர், தொழக்கூடிய ஒருவர் தனக்கு கீழ் இருக்கிற யாருக்கும் அவர் அநியாயம் செய்யலாம் அப்படிங்கிற அட்வான்டேஜ் எடுத்துக்க கூடாது. அல்லாஹ் நாடியது நாடியபடி நடக்கும். இவ்வளவு துன்பங்களை கொடுத்த இந்த ஃபிர்அவுனை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில காலங்கள் வாழ விட்டு, அதுவும் உல்லாசமாக வாழ விட்டு, உச்சக்கட்ட சுகபோகத்திலே வாழ விட்டு, அவனுக்கு மேல் அவனை தவிர யாருமே இல்லை என்கிற ஒரு நினைப்பு அவனுக்கு வரும் அளவிற்கு அவனை வாழ விட்டு, வாழ்க்கையில இருக்கிற அதாவது ரொம்ப உச்சக்கட்ட ஆனந்தம் என்ன தெரியுமாங்க?
எனக்கு மேல யாருமே இல்லைன்னு நான் நினைக்கிற ஒரு இடத்துல வந்து உட்கார்றேன் பாருங்க, அதுதான் உச்சபட்சமான ஒரு அதிகாரம். இப்படி எனக்கு மேல என்ன கேள்வி கேட்க, நான் ரிப்போர்ட் செய்ய, நான் வந்து ஃபைலை தூக்கிட்டு போவேன், நான் ஒருத்தன் முன்னாடி கை கட்டி நிற்க, நான் ஒருத்தனுக்கு பதில் சொல்ல என்கிற ஒரு நிலை வராத மாதிரி யாருக்கெல்லாம் ஒரு இடத்தை கொடுக்கிறானோ அதுதான் அவருடைய வாழ்க்கையில் அவர் பெறக்கூடிய இடங்கள்லேயே மிக முக்கியமான. அப்படிப்பட்ட இடம் இந்த உலகத்தில் யாருக்குமே கிடையாது. எல்லாத்துக்கு மேலே யாராவது ஒரு ஆள் இருப்பான், அப்படிதானே? நீங்கள் கம்பெனிக்கு ஓனராகவே இருந்தாலும் உங்களுக்கு மேலே கவர்மெண்ட் இருக்கு, ஆமாவா இல்லையா? உங்களுக்கு மேலே சேம்பர் இருக்கு, உங்களுக்கு மேலே அசோசியேஷன் இருக்கு, இருக்கா இல்லையா? இருக்குதா இல்லையா? எவ்வளவு பெரிய ஒரு இடத்திலே போய் நீங்கள் உட்கார்ந்து கொண்டாலும் உங்களுக்கு மேல் யாராவது இருப்பாங்க. இந்த நாட்டை ஆட்சி செய்கிற அதிகாரியாகவே இருந்தாலும், ஆளுகின்ற அரசனாகவே இருந்தாலும், எங்கோ ஒரு இடத்தில் உங்களை மட்டுப்படுத்த, கட்டுப்படுத்த, உங்களை சுட்டி காட்ட, தட்டி காட்ட, தட்டி கேட்க அங்க யாராவது இருப்பாங்க, அப்படிதானே? ஆனா ஃபிரௌனுக்கு எப்படிப்பட்ட ஒரு இடத்தை எல்லாம் கொடுத்தா, இந்த நதிகளே என் காலுக்கு கீழ்தான் ஓடுகிறது, இந்த மிஸ்ரின் முல்க், இந்த மிஸ்ரினுடைய ஆட்சி அதிகாரம் எனக்கு மட்டும் தான் இருக்கிறது, நான் தான் உங்களுக்கு மிகப்பெரிய இறைவன், என்னை தவிர உங்களுக்கு யாருமே இறைவன் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பொய்யுரைக்க, பொய்ப்படுத்த, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை சமூகத்திலே கேவலப்படுத்த, தாழ்வாக்க, இவனால் காசு கொடுத்து கூட்டி வரப்பட்ட சூனியக்காரர்கள் பின்னால் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுவிடுகிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அவர்கள் பிஇஸ்ஸத்தி ஃபிரௌன், ஃபிரௌனுடைய கண்ணியத்தை கொண்டு இந்த காரியத்தை நாங்கள் செய்கிறோம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஃபிரௌன் அவர்களை ஆட்சி செய்து வைத்திருந்தான், அவர்களை அதிகாரம் செய்து வைத்திருந்தான், அவர்கள் அனைவரையும் அவனை மிகைத்திருந்தான். அப்படிப்பட்ட ஃபிரௌனை அல்லாஹ் ஒரே நாள்ல அழிக்கல, ஒரே வருஷத்துல அழிக்கல. அவனுக்கென்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கென்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிர்ணயித்திருக்கிற காலம் வரும் வரை அவனை ஆட விட்டான், ஓட விட்டான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படித்தான். அதுதான் நான் சொல்ல வந்தேன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 40 வயதிற்கு பிறகு நபியாக ஆகி 14 ஆண்டு காலம் தொடர் பிரச்சாரம் செய்கிறார், தொடர் பொறுமையை கடைபிடிக்கிறார், நிதானத்தை கடைபிடிக்கிறார், சகிப்புத்தன்மையை கடைபிடிக்கிறார். ஒரு தனி மனிதன் எப்படியெல்லாம் துன்புறுத்தப்பட வேண்டுமோ அப்படியெல்லாம் துன்புறுத்தப்பட்டு கடைசியாக எந்த மண்ணில் தான் பிறந்து தவழ்ந்து வளர்ந்து வாலிபத்தை அடைந்து வாணிபமும் செய்து ஹதீஜா அம்மையார் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களோடு வாழ்க்கையிலும் ஈடுபட்டு 40-50 ஆண்டு காலம் கழிச்சாங்களோ அந்த நாட்டை விட்டே போறாங்க. லௌலா அன்ன கௌமி அஹ்ரஜூனி மா ஹரஜ்து அன்க், மக்காவே என்னை இந்த மக்கள் மட்டும் விரட்டி இருக்காவிட்டால் உன்னை விட்டு நான் போயிருக்க மாட்டேன் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மக்காவின் மீது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுக்கு பாசம் இருக்கத்தான் செய்தது. தனிப்பட்ட முறையிலே மக்காவின் மீதும் குறிப்பாக காபத்துல்லாவின் மீதும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுக்கு இருந்த தீரா காதலின் விளைவுதான் அல்லாஹ் காலம் காலமாக பைத்துல் மக்திஸ் கிப்லாவாக இந்த சமூகத்திற்கு இருந்தது. அல்லாஹ்வின் தூதரின் தனிப்பட்ட விருப்பத்திற்காக கியாமத் நாள் வரைக்கும் நீ காபத்துல்லா தான் கிப்லா என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தீர்மானம் போடக்கூடிய அளவிற்கு மக்காவின் மண்ணின் மீது காபத்துல்லாவின் மீது அல்லாஹ்வின் தூதருக்கு பாசமும் நேசமும் இருக்கத்தான் செய்தது. அந்த மக்காலிருந்தே விரட்டி அடிச்சு சரி போனாங்களே, போன மக்களை இவன் நிம்மதியா விட்டானா? போன மக்கள் நீங்க பாட்டுக்கு உங்க வேலையை பாருங்க, நாங்க பாட்டுக்கு எங்க வேலையை பார்க்கிறோம் இருந்தார்களா? இல்லையே. பத்ரு போராகட்டும், உஹது போராகட்டும், அகழி யுத்தம் வரை சகோதரர்களே இந்த மக்காவில் இருந்து மக்கள் தான் படைகளை கிளப்பி கொண்டு போகிறார்கள். அதிலும் உச்சகட்டமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சந்தித்த யுத்தங்களிலேயே ஒரு மிகப்பெரிய சோதனை களம் என்பது அகழி யுத்தம். அகழி யுத்தம் என்கிற அந்த யுத்தத்திற்கு பேரே வருவதற்கு காரணம் எதிரிகள் உள்ளே வந்துவிடக் கூடாது, உள்ளே வந்து விட்டால் அவர்களை சமாளிக்க முடியாது என்பதனால் வரும்போது அவர்கள் இந்த குழியை தாண்டி வந்துவிட முடியாது, குழிக்கு வந்தா கீழே விழுந்துருவாங்க என்கிற அடிப்படையிலே ஒரு மாபெரும் குழியை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுடைய கட்டளையை ஏற்ற அந்த மக்கள் எல்லாம் தோன்றுகிறார்கள். உண்பதற்கு உணவில்லாமல் வயிற்றில் கல்லை கட்டி கொண்டு எல்லாரும் ஒவ்வொரு கல்லை கட்டுறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் 2 கற்களை வயிற்றிலே கட்டி கொண்டு இவ்வளவு கஷ்டம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை சொல்லி காட்டுகிறான். எந்த அளவிற்கு அந்த ஒரு சூழ்நிலை இருந்தது என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவர்களை தவிர எல்லாரும் எதிரிகளான ஒரு கட்டம் தான் இந்த அகழி யுத்தம். யூதர்கள் எதிராக இருந்தாங்க, நசாராக்கள் கிறிஸ்தவர்கள் எதிராக இருந்தாங்க, குறைஷிகள் அவங்க தான் மேஜர் ரோல், அவன் எதிரியாக இருந்தான். பதுவுகள் என்று அறியப்படுகின்ற நகர்ப்புற எல்லைத்த அந்த கிராமப்புற எல்லைகளிலே இருந்தவர்கள் எதிரிகளாக இருந்தாங்க. உள்ளுக்குள்ள இருந்த மக்கள் முஸ்லிம் அல்லாத மக்கள் எதிரிகளாக இருந்தாங்க. குறிப்பாக
வெளிப்படையாக நாங்கள் முஸ்லிம்கள் என்று வேஷம் போட்டுக்கொண்டு உள்ளுக்குள்ளே இறைமறுப்பை வைத்துக் கொண்டிருந்த நயவஞ்சகர்கள் எல்லா போர்களிலும் அவர்கள் தகிடுதத்தங்கள் செய்தாலும் எதிர்ப்பு வேலைகள் செய்தாலும் அவர்களுடைய விஷமத்தனமான காரியங்கள் உச்சக்கட்டத்திலே வேலை செய்திருந்தார்கள். யுத்தம் அவ்வளவு பெரிய கஷ்டத்தை சொல்லப்பட்டாங்க. அந்த போர் முடியும் போதுதான் அல் ஆன் நஹ்னு நகுசூஹும் வலா யகுசூனனா, இனிமேல் நடக்கிற யுத்தங்கள் எதிலும் அவர்கள் கிளம்பி வர மாட்டார்கள், நாம் தான் கிளம்பி செல்வோம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வதற்கு சுமார் 20 ஆண்டு காலமானது சகோதரர்களே. 20 வருஷம் கஷ்டப்பட்டாங்க. அந்த அகழ் யுத்தம் முடிந்ததற்கு பிறகுதான் இஸ்லாமிய சமூகம், இஸ்லாமிய சாம்ராஜ்யம் ஒரு அமைதியான சூழலுக்கு வருகிறது. அதற்கு பிறகுதான் பாரசீகர்கள், ரோமாபுரிகள் என்று சர்வதேச வல்லரசுகளோடு அல்லாஹ்வுடைய தூதர் எதிர்க்க ஆரம்பித்தார்கள். இன்றைக்கு எப்படி ஒரு காலத்திலே அமெரிக்காவும் ரஷ்யாவும் வல்லரசுகளாக பார்க்கப்பட்டதோ, அந்த மாதிரி அந்த காலத்திலே வல்லரசர்களாக இருந்தது ரோமர்களும் பாரசீகர்களும். வல்லரசு என்று நாம் இங்கே குறிப்பிடுவதற்கு காரணம் என்ன? புவிக்கோள, அதாவது நீங்கள் பூமி வரைபடத்திலே எந்தெந்த நாடுகள் எல்லாம் அன்றைக்கு இருந்ததோ அந்த நாடுகளில் பாதி நாடு பாரசீகத்தை சார்ந்திருக்கும், மீதி நாடு ரோமாபுரியை சார்ந்திருக்கும். இப்படி இன்றைக்கு கூட சகோதரர்களே, நீங்கள் எங்கே போனாலும் ஆங்கிலம் என்பது உலகத்தில் எல்லாம் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு மொழியாக இருந்தாலும் அந்த ஆங்கிலத்தை இரண்டாக பிரிக்கிறார்கள். ஒன்று யூகே பேஸ்ட் இங்கிலீஷ் என்கிறார்கள், இந்த பக்கம் யுஎஸ்ஏ பேஸ்ட் இங்கிலீஷ் என்கிறார்கள். ஆங்கிலம் தான் உலகத்தை ஆதிக்கம் செலுத்துகிறது என்றாலும் இந்த ஆங்கிலத்திலே சிலர் இது யூகே, இது அமெரிக்கன், யுஎஸ்ஏ என்று எப்படி உலகத்தின் ஆதிக்கம் செலுத்துகின்ற வல்லாதிக்கம் செய்யக்கூடிய ஒரு மொழியே இரண்டு பெரும் தேசங்களின் நிழலில் இருக்கிறதோ அதுபோல அன்றைக்கு உலக வரைபடத்தில் இருந்த நாடுகள் எல்லாம் ஒன்று பாரசீகத்தின் நிழலிலே இருக்கும், இன்னொன்று ரோமாபுரியின் நிழலிலே இருக்கும். அதாவது சண்டைகள், சச்சரவுகள் எல்லாம் சின்ன சின்ன நாடுகள் அல்லது சின்ன சின்ன ஊர்கள் தங்களுக்குள் மோதிக்கொள்ளுமே தவிர எவனும் அவ்வளவு சீக்கிரம் ரோமர்களை எதிர்த்தோ பாரசீகர்களை எதிர்த்தோ போருக்கு போக மாட்டான். இதுதான் வரலாறு. இந்த அகழ் யுத்தம் எல்லாம் முடிஞ்சு இஸ்லாமிய சமுதாயம் கொஞ்சம் மூச்சு விட்டதற்கு பிறகுதான் ரோமாபுரி வல்லரசு என்று பாரசீகம் என்று சர்வதேச எதிர்ப்பை எதிர்கொள்ளக்கூடிய அளவிற்கு உண்டான ஒரு துணிவு, ஒரு சூழல் இஸ்லாமிய சமூகத்திற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்தார். அதனாலே அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த ஆஷூரா என்கின்ற இந்த நோன்புனுடைய படிப்பினை மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஃபிரௌனிடமிருந்து காப்பாற்றினான் என்கிற இந்த படிப்பினை எல்லாம் நமக்கு தருவது, காலம் கனிவதற்கு சில அவகாசம் வரும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு நன்மை செய்வான், நாம் விரும்பியபடி அல்ல, அவன் விரும்பியபடி. அல்லாஹ் நிச்சயம் நம்மை பாதுகாப்பான், அது நாம் விரும்பியபடி அல்ல, அவன் விரும்பியபடி. ஏன்? நீங்கள் ஒன்றை சரி என்று நினைப்பீர்கள், அது இன்னொருவருக்கு தவறாக இருக்கும். நீங்கள் இந்த பாதையில் போவது சரி என்று நினைப்பீர்கள், இன்னொருவருடைய பாதையில் அது தவறாக இருக்கும். ஆமாவா இல்லையா? இப்போ விவசாயி மழை பொழிய வேண்டும், மழை பொழிய வேண்டும் என்று எதிர்பார்ப்பான். இது நல்லதா கெட்டதா நான் கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? சொல்லுங்க. நல்லதா கெட்டதா? மழை எதிர்பார்க்கிறது நல்லதா கெட்டதா? திரும்ப சொல்லுங்க. இந்த பிளாட்பாரத்தில் கடை வைக்கிறவங்க நிலைமையெல்லாம் என்ன ஆகும்? இப்போ சொல்லுங்க. மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கிறது நல்லதா? அப்போ ஒன் மேன்ஸ் ஃபுட் அனதர் மேன்ஸ் பாய்சன். ஒருவனுக்கு உணவாக இருப்பது இன்னொருவனுக்கு விஷமாக மாறும். ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையாத்தா? ஒரே ஒரு வேக்கன்சி இருக்கு, என் மவனும் இன்டர்வியூ அட்டன் பண்றான், உங்க மவனும் இன்டர்வியூ அட்டன் பண்றான். நானும் முஸ்லீமும் நீங்களும் முஸ்லீமும், நானும் தொழுவுறேன் நீங்களும் தொழுவுறீங்க, ஆனா ஒரு வேக்கன்சி தான். இப்போ யாருக்கு கிடைக்கணும்ட்டு நம்ம என்ன முடிவு பண்ண முடியும்? எப்ப நானும் முஸ்லீம் தானே, அப்ப அவன் யாரு? நானும் தொழுவுறேன் தானே, அப்ப அவன் தொழுவலையா? அப்ப நீங்க நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் சகோதரர்களே, ஒரு காய் கனிகிறது, ஒரு மரத்தில் இருந்து ஒரு பழம் விழுகிறது என்றால் அல்லாஹ் அவனது ஹிக்மத்திற்கு ஏற்ப விழ வைப்பான், உங்களது ஹிக்மத்திற்கு ஏற்ப அல்ல. அப்ப சோதனை இல்லாமல் சொர்க்கம் இல்லை, சோதனை இல்லாமல் நமக்கு விடிவு இல்லை என்பதை நமக்கு உணர்த்துகின்ற ஒரு பாடம் தான் மூசா நபியினுடைய இந்த சரித்திரம். சோதனையில தான் நீ யாருங்கிறதே வெளியே தெரியும். அப்படியே நம்ம வாழ்க்கை ஸ்மூத்தா போய்கிட்டே இருக்குது, அப்படியே சம்பளம் வந்துகிட்டே இருக்கு, சேர்த்து வச்சுக்கிட்டே இருக்கிறோம், செலவு பண்ணிக்கிட்டே இருக்கிறோம், அப்படியே லைஃப் போய்கிட்டு இருக்குன்னா நீ யாருன்னு உனக்கே தெரியாது. ஒரு கஷ்டம் வரும், ஒரு வேலையில பிரச்சனை வரும், ஒரு விசால ஒரு பிரச்சனை வரும், ஒரு கஃபீலோட பிரச்சனை வரும், ஒரு இகாமாவோட பிரச்சனை வரும். அந்த டைம்ல உன் மனைவி உன்னை எப்படி நடத்துகிறாள், அந்த நேரத்தில் உன் மனைவி உன்னை எப்படி பார்க்கிறாள், அந்த நேரத்தில் உன்னுடைய நண்பர்கள் உன்னை எப்படி பார்க்கிறார்கள், அந்த நேரத்தில் நீ எப்படி பொறுமையை கடைபிடிக்கிறா, இதை வைத்துத்தான் சகோதரர்களே நீயே யார் என்பது உனக்கு தெரியும். அதனால் சோதனைகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்படுத்துவது நம்மை துன்புறுத்துவதற்காக அல்ல, நம்மை கஷ்டப்படுத்துவதற்காக அல்ல, நம்மை உறுதிமயப்படுத்துவதற்காக.
இறைவனை மட்டுமே நாம் சார்ந்திருக்க வேண்டும் என்கிற எண்ணத்தை இந்த உள்ளத்திற்குள் உருவாக்குவதற்காக. அதனால் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கும் அவர்கள் தம் சமூகத்திற்கும் இப்படி நீண்ட நெடிய சோதனையை கொடுத்து பின்னாடி அல்லாஹ் காப்பாற்றினான். அதுவும் அந்த காப்பாற்றப்பட்ட சூழல் எப்படி இருந்தது, எப்படிப்பட்ட அடிப்படையிலே காப்பாற்றினான்? சொகுசு பங்களாவில் மூசா நபியையும் மூசா நபியை சார்ந்தவர்களையும் உறங்க வைத்து விட்டு இரவோடு இரவாக பெரிய மழையையும் மிகப்பெரிய இடி மின்னலையும் அல்லாஹ் வர வைத்து ஃபிரௌனையும் ஃபிரௌனை சார்ந்தவர்களையும் சாகடித்தானா? இல்ல, ரெண்டு பேரையும் அல்லாஹ் இரவு நேரத்திலே ஓட செய்கிறான். மூசா நபி தன்னுடைய மக்களை திரட்டி கொண்டு போகிறார்கள். போகின்ற வழியில் நதி வந்து விடுகிறது. கூட இருக்கிறவர்கள் எல்லாம் மூசா நபியையே அச்சமுறுத்தக்கூடிய அளவிற்கு இன்னால முதுரகூன், மூசாவே இதோ நாம் மாட்டிக்கொள்ள போகிறோம். முன்னாடி போனா கடலு, பின்னாடி பார்த்தா ஃபிரௌன். அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் துணிவோடு சொன்னார்கள், கல்லா இன்ன மஇ ரப்பி சயஹ்தீன், அப்படி அல்ல, என்னோடு என் இறைவன் இருக்கிறான், என்னை அவன் காப்பாற்றுவான் அப்படின்னு சொல்லி கையில் இருக்கிற கைத்தடியை வைத்து அடிக்கிறார்கள். கடல் பிளக்கிறது. மூசா நபியை போகிறாங்க, மூசா நபியை சார்ந்தவர்கள் போகிறார்கள். கைத்தடியை அடித்து கடல் பிளக்கும் போது அது ஈமானிய வெளிச்சம் எந்த அளவிற்கு இருந்தது என்றால், பின்னாடி வருகின்ற ஃபிரௌனும் என்ன செய்றான், என்ன செஞ்சான், அந்த பாதையை ஃபாலோ பண்றாங்க. ஒரு உண்மையான முஸ்லிமின் நேர்வழியின் உறுதி இருக்கிறதே, அது எப்படிப்பட்டது தெரியுமா? இறை மறுப்பாளன் கூட கொஞ்சம் சரியான பாதையில தாண்டா இவங்க போறாங்க என்று சிந்திக்கிற அளவுக்கு அவனுக்கு தெரிய வேண்டாம், கடலுக்குள்ள கால் வச்சா உள்ள போய் விழுந்துருவோங்கிற அடிப்படை அறிவு இல்லாமலா இருப்பான். அப்ப திடீர்னு அன்னைக்கு அந்த கடல் பிளக்குதுன்னா அது ஏதோ மூசா நபிக்கு அல்லாஹ் செஞ்ச ஒரு இது அவன் நினைச்சிருக்க மாட்டான், நினைச்சிருக்க முடியாது. ஆனா மூசா நபியினுடைய அந்த ஈமானிய பற்று, அந்த ஈமானிய உறுதி எந்த அளவிற்கு இருந்தது என்றால், பின்னால் வந்த ஃபிரௌனே நம்பிட்டான், சரி நம்மளும் போனா காப்பாற்றப்படுவோம் அப்படின்னு நினைச்சு கால வைக்கிறான். உள்ள போன எல்லா பேரும் செத்து போறான். மூசா நபியும் அவர்களை சார்ந்தவர்கள் மட்டும் காப்பாற்றப்படுகிறார். எவ்வளோ பெரிய ஒரு வரலாறு சகோதரர்களை. இதை போய் நம்ம ஒரு கதை அப்படின்னு நம்ம நினைக்கலாமா? அப்போ ஒவ்வொரு வருடமும் இது மாதிரியான முஹர்ரம் மாதங்கள் வரும்போது, இந்த ஆஷுரா நோன்பு வரும்போது, அந்த நோன்பை நாம் வைக்கிற போது இந்த வரலாற்று சிந்தனைகள் எல்லாம் நம்முடைய உள்ளங்களுக்குள் வந்து போக வேண்டும். இந்த வரலாற்று சிந்தனைகள் ஏற்படுத்துகின்ற இந்த சீர்திருத்த பாடங்களை எல்லாம் நாம் மனதார படிக்க வேண்டும். நம் வீட்டு வாரிசுகளுக்கு இவைகளை எல்லாம் சொல்லித்தர வேண்டும். இந்த உலகம் சோதனை களம், சோதனை இல்லாமல் சொர்க்கம் இல்லை அப்படிங்கிறத உள்வாங்கி இந்த உலகத்தின் எந்த கஷ்டங்கள் நஷ்டங்கள் நம்மை சிரமப்படுத்தினாலும் அதை இன்முகத்தோ தாங்கிக் கொண்டு நம்முடைய பாதைகளில் நாம் பயணம் செய்யும் போதுதான் இந்த வாழ்க்கை மகிழ்ச்சியாகவும் மலர்ச்சியாகவும் இருக்கும். அப்படிப்பட்ட நல்லதொரு வாழ்க்கையை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. யா அல்லாஹ், எதை நாங்கள் சொல்கிறோமோ, எதை நாங்கள் கேட்கிறோமோ அதன்படி வாழ்கிற பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் தருவாயாக என்று வேண்டி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.